கடாயில எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானோன்னா கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு போட்டு லைட்டா வதக்கிடலாம். இதுக்கு கூட ஒரு பெரிய வெங்காயம் சின்னதா வெட்டினது, கருவேப்பிலை அதையும் போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு, நம்ம இதுல புளி சேர்க்க போறது இல்லை, அதனால ஒரு 4 இல்லைன்னா 5 தக்காளி பேஸ்டா அரைச்சு சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கணும், அதுக்குள்ள பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா சுருண்டு வரணும். கூட உப்பையும் நம்ம சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா இது மாதிரி சுருண்டு வர வரைக்கும் வதக்கிடணும். இது வதங்கின பிறகு 3 கத்திரிக்காய் நீளமா வெட்டினது, உருளைக்கிழங்கு 2 இல்லைன்னா 1 அதையும் நீளமா வெட்டி சேர்த்துடலாம். ஒரு முருங்கைக்காய் அதையும் வெட்டி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இந்த காயை வதக்கிடலாம். இனி இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் தூளையும் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு தண்ணி சேர்த்து மூடி வச்சு ஒரு 10 இல்லைன்னா 15 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். காயெல்லாம் நல்லா வெந்து வரணும். வெந்து வந்த பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கிற வேண்டிதான். இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கூடயும் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.